தர்மபுரம் ஆதீனத்தை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் கைது. வாரணாசியில் தலைமறைவாக இருந்தவரை தனிப்படை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை கொண்டு வந்தனர். முக்கிய துறைகள் பாஜகவினருக்கே ஒதுக்கப்பட்டதால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி. கேபினெட் பதவி கேட்டு ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் தரப்பு தொடர்ந்து போர்க்கொடி. கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக எம்பி சோமண்ணாவுக்கு நீர்வளத்துறை ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு. காவிரி நீர் பிரச்சினை நீடித்து வரக்கூடிய நிலையில் பாஜகவின் செயலால் தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிர்ச்சி. மோடி 3வது முறை பதவியேற்ற மறுநாளே மணிப்பூர் விவகாரத்தை RSS எழுப்பியதால் பரபரப்பு. உண்மையான மக்கள் தொண்டனுக்கு ஆணவம் இருக்காது என்றும் மோகன் பாகவத் விமர்சனம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1112 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது. விமான பயணிகளுக்கு பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்பு. மின்சார கார்கள் பதிவில் நாட்டிலேயே பெங்களூரு நகரம் முதலிடம். அடுத்தடுத்த இடங்களில் டெல்லி, ஹைதராபாத், மும்பை நகரங்கள் மின்சார கார்களை வாங்க ஆர்வம். 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்களின் நிலை, புதிய அறிவிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.